ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியும் ஆனால் ஹெல்த்தியுமான ஒரு பலகாரம் செய்ய போகிறோம். வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நான் சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். இதோட தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதையே நாம் ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணால் நம்ம கை கொஞ்சம் பிக்காமல் இருக்கும். அதுக்கு தான். இப்போது நம்ம இதே கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா டக்குன்னு வேகும், நம்ம சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது எல்லா கிழங்கையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அதோடய ஷேப்பு திக்னஸ்ஸு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சேனக்கிழங்கு முங்குற அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்கணும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்மளோட இந்த கிழங்கை அதுக்குள்ளே போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அது வெந்துடும். ஒவ்வொரு கிழங்குக்கும் வேகிற டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பலகாரம் பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பலகாரம் சொல்லலாம். இந்த கோட்டயம் பத்தனந்திட்டா அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கிற டைமில் ஒரு ஈவினிங் டைம் இந்த மாதிரி தான் செஞ்சு எல்லாருமே சாப்பிடுவோம். இப்போது ஒரு இடிக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா நம்ம இடித்து எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் அதோட டெக்ஸ்டர் இருக்கணும். இப்போ உங்கள்கிட்ட அம்மிக்கல்லில் இருந்தால் நீங்கள் அதிலும் கூட நீங்கள் செஞ்சு எடுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது இல்லாதனால தான் இடிகள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகாய், அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு அதையுமே நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதே சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதையே மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும், அதுதான் இதோட டேஸ்ட்டே. இப்போ அது அங்கே ஓரமாக இருக்கட்டும். நம்மளோட கிழங்கு நல்லா வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. எனக்கு அந்த சட்னி ரெடி பண்ணுற அந்த டைம் மட்டும்தான் இருந்தது. கரெக்டாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு அது தண்ணி தேவையில்லை, கிழங்கு மட்டும்தான் தேவை. அதனால் இதையே நம்ம நல்லா ஒரு வடிகட்டி எடுத்து வைக்க போகிறோம். நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணாமல் அதிலேயே ஒரு கடாய் இல்லைன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 2 டம்ளர் இல்லைன்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் டீ தூள் போட்டு அதுக்கு ஒரு ஒரு துண்டு இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான சீனி சர்க்கரை போட்டுக்கோங்க. இதை நல்லா ஆற்றி நம்ம அங்கே ஓரமாக வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட பலகாரம் ஈஸியாக ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த சேனக்கிழங்குக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவலும் போட்டு விட்டுடலாம். அந்த தேங்காய் துருவலோடு ஊடிட்டு வேக வச்ச அந்த சேனக்கிழங்கு சாப்பிட்றக்கும் டேஸ்டியாக இருக்கும். அது இல்லாமல் அதையே எடுத்து நம்ம இந்த சட்னிக்குள்ளே டிப் பண்ணி முக்கி நம்ம கொஞ்சம் சட்னி, அந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் அது கூட சேர்த்து நம்ம வாய்க்குள்ளே போடுறக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூடவே சேர்ந்து இந்த கட்டன் காஃபி சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டக்கரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பலகாரம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லன்னா ஒரு 1 டைமாவது எனக்காக செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் பிடிச்சா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஹெல்த்தி ஈஸியான ஒரு 4 மணி ஒரு டீ டைம் ஸ்நாக்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.